வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ராகவ் கட்டின தாலிய ராகவ் முகத்திலே விட்டெறிகிறாங்க ஸ்ரீஜா. இந்த பாரு ராகவ், நான் உங்க வீட்டை பழி வாங்க தான் வந்தேன். ஆனா நீ எப்ப நான் கொலகாரி ரம்யாவை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ போட்டு என் முகத்திரையை கிழிச்சு என்ன ஜெயிலுக்கு தள்ளுறியோ அப்பவே என் ரெண்டுத்துக்குள்ள உறவு முடிஞ்சுது. ஆனா நான் இனி உங்க குடும்பத்தை நான் விட போறது இல்லை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. கோயில்ல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணுங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆர்த்தியை ரெடி பண்ணி சிந்தாமணி அப்படின்னு நம்ம சுபத்ரா சொல்ல சிந்தாமணி ஓடி போய் ஆர்த்தியை ரெடி பண்ணி கொண்டு வராங்க. நம்ம ராகவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ஆர்த்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கணும் ஸ்ரீஜா, இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு உள்ள பொறுப்பு உன்கிட்ட இருக்கு. இனி சுபத்ரா அன்னைக்கு அடுத்தது இந்த வீட்டுல எல்லாமே நீதான் அப்படின்னு நம்ம சிந்தாமணி சொல்ற நம்ம ஸ்ரீஜா ஆஹா ஓஹோ அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ராகவுக்கு கடுமையான கோபத்துல இருக்காங்க. அதே நேரத்துல சிந்தாமணி நம்ம இசைக்கு விசாலுக்கும் ஆர்த்தியை காட்டாம போறாங்க. நம்ம பல்லவி பார்த்துட்டு அத்தை எதுக்காக நீங்க இப்படி வஞ்சன்ஸை காட்டுறீங்க, நீங்க விசாலுக்கும் இசை அன்னைக்கும் ஆர்த்தி எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க நேரம் முகத்தை மூடி பித்தலாட்டம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த இசையெல்லாம் நான் இந்த வீட்டோட மருமகளாவே ஏத்துக்கல அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. நம்ம இசை என்ன எனக்கு ஆர்த்தி எடுக்க கூட இந்த சிந்தாமணிக்கு இவ்வளவு வருத்தம் வருது அப்படின்னு நான் இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் செய்தேன். ஸ்ரீஜா இவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பண்ணிட்டு நுழைஞ்சிருக்கா, ஆனா அவளுக்கு இருக்க மதிப்பு மரியாதை எனக்கு இல்ல. சரி இருக்கட்டும், இந்த வீட்டுல ஆர்த்தி எடுக்க எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு நம்ம இசை அரண்டு போய் நிக்க நேரம் தான் அக்கா கவலைப்படாதக்கா, உனக்காக நான் இருக்கேன், நான் ஆர்த்தி எடுக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினி ஆர்த்தியை கொண்டு வராங்க. வர்ஷினியை பார்த்த உடனே நம்ம இசைக்கு கண்கள்ல கண்ணீர் பெருகுது. என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை. நான் மட்டும் விசால கல்யாணம் பண்ணாம இருந்தேனா நீ கண்டிப்பா இந்த நேரம் ராகவன் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டோட மருமகளை ஆவியிருப்ப. நீ என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சரிய நேரம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல உடஞ்சி போயிறாங்க நம்ம இசை. அதை பார்த்த வர்ஷினி அக்கா நீ அழக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ இப்ப இந்த வீட்டோட மருமக அக்கா, நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினி குணத்தால உயர்ந்து நிக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்துல பார்த்தோம்னா நம்ம ராகவ் வர்ஷினியை பார்த்ததோட குற்ற உணர்வு, எங்க அம்மாக்காக நம்ம காதலே நான் தூக்கி எறிஞ்சு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினியை பார்த்து அப்படியே நொந்துக்கிட்டாங்க. இந்த சைடு நான் தான் மருமக, நான் கூடிய சீக்கிரம் அக்காலையும் முன்ன மாதிரி துரத்தி அடிப்பேண்டி அப்படின்னு இசையை பார்த்து முணுமுணுக்க நம்ம வர்ஷினியை பார்த்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிடாங்க ஸ்ரீஜா. இந்த சைடு நம்ம ராகவ் இதெல்லாம் சரிப்படாது, இப்பவே இந்த ஸ்ரீஜாவுக்கு முகத்திரையே கிளிக்கணும், அங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது சொல்லு இசை அப்படின்னு கேட்க நேரம் நம்ம இசை சொல்றாங்க நடந்ததெல்லாம் இந்த பாரு, நான் அவளை கூட்டிட்டு மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்ல வைக்கணும், அத்தை கிட்ட சொல்ல வைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு இருக்க நேரம் தான் அவ இதை தெரிஞ்சு அவளும் ஃபாலோ பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டா. அவ ஆக்சிடென்ட் ஆனோன்னா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன என்ன ஃபாலோ பண்ணி அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு ரம்யாவுக்கு தீவிரமா சிகிச்சை ஆக்சிஜனோட நடந்துட்டு இருக்க நேரம் தான் அவ முகத்துல இருந்த ஆக்சிஜனை நீக்கி இவ அவளை சாகடிச்சுட்டா, இவ ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்றாங்க. நடந்ததெல்லாம் கேட்ட நம்ம ராகுவுக்கு அப்படியே துடிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் எங்க வீட்டை பழி வாங்கணும்னா இவ ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு ஒன்னும் தெரியாதது மாதிரி என் கையாலே தாலியை கட்டியிருப்பா, இவளெல்லாம் விழக்கூடாது, இப்பவே நான் தோலை உரிக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல வஞ்சன்ஸை கொட்டி இருக்கிறாங்க. அதோட இதை நிரூபிக்கணும்னா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் உள்ள கேமரா ஃபுட்டேஜ்ல நம்ம ராகவ் எடுத்துறாங்க. நம்ம ரம்யாவை துடிக்க அந்த ஆக்சிஜன் குழாயை எடுத்து ஸ்ரீஜா கொல்லக்கூடிய அந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு நம்ம சுபத்ராவை பார்த்து இந்த தோலை உரிக்கிறாங்க, முகத்திரையை கிழிக்கிறாங்க ஸ்ரீஜாவின். இந்த பாருங்கம்மா, நீங்க இவ கையால என் கையால தாலியை இவ கழுத்துல கட்ட வச்சு, ஆனா இவ பாரு இந்த கல்யாண அன்னைக்கே இவ கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்கா, இவ இந்த ரம்யாவை கொன்னு இருக்கா, துடிக்க ரம்யா சாகா, இவ ஆக்சிஜன் எடுத்த உடனே அப்படின்னு போட்டு காட்டுறாங்க.
அப்படியே வந்து தலையில அடிக்கிறாங்க நம்ம சுபத்ரா. எல்லாம் குடிமொழியே போயிட்டு இப்படி வந்து ஒரு கொலைகாரியை என் பையனுக்கு கட்டி வச்சு வாழ்க்கையை அழிச்சிட்டேனே, என் பையனோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சே, நானே காரணமா இருந்துட்டேனே அப்படின்னு வந்து அரண்டு போய் நிக்கிறாங்க. என்ன பற்றி உண்மையெல்லாம் ராகவ் சுபத்ராட்ட சொல்லிட்டான் போல இருக்கு அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதோட பார்த்தா ராகவ் நில்லுடா, என்ன நீ இதை கொண்டு ஸ்டேஷன்ல கொடுத்து காட்டி என்ன கம்பியனா வைக்க போறியோ? நீ அவ்வளவு பெரிய இவனா இவன் எது நடந்தாலும் சரி நான் எப்படியும் வெளியே வருவேன். எங்க அம்மா செத்தது மாதிரி தூக்குல நாண்டுட்டு சாகணும்டா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து ஆத்திரத்தின் உச்சியில நம்ம ஸ்ரீஜா வந்து கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு என்னதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா அந்த எவிடன்ஸை வாங்க நம்ம ராகவிட்ட இருந்து ட்ரை பண்றாங்க. என்னப்பா நீ எவிடன்ஸை வாங்கிடலான்னு பாத்தியா? நான் அவ்வளவு முட்டாளா? நான் ஏற்கனவே இந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு காட்டி இவ எங்க வீட்டுல தான் இருக்கா வாங்க அப்படின்னு வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னை கொஞ்ச நேரத்துல அதிகாரிகளே வந்து ஒன்ன சுத்தி மடக்கி பிடிச்சிட்டு தான் போறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இதுக்கு மேல நீ கழுத்துன தாலி எனக்கு இருக்குடா அப்படின்னு வந்து தாலியை கலத்தி நம்ம ராகவ் மூஞ்சில விட்டு எறியறாங்க. இதை கொண்டுட்டு போ, இனி பாரு எங்க அம்மா வந்து எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி உங்க அம்மாவை நான் சாகடிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸ்ரீஜா நில்லு, உங்க அம்மா சாவுக்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் இசை ஓடி வராங்க. அத்தை நீங்க வந்து ஒரு லேடி என் பாட்டை திருடி பிரைஸ வாங்கினாங்களா, அவங்ககிட்ட இருந்து பிரைஸ வாங்கி தந்தீங்களா, அதுதான் அவங்க அம்மா. என்னது அவளோட பொண்ணா இந்த ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அரண்டு போறாங்க சுபத்ரா. ஆமா அத்தை அதுதான் உண்மை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், உனக்கு இது தெரியுமா? ஆமா எனக்கு தெரியும் அத்தை, நான் அதை உங்ககிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க காது கொடுத்தே கேட்கல. அது பிறகு வேற வழி இல்லாம தான் நானும் ராகவும் உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிட்டு அப்படின்னு சொல்ல நேரம், நான் தப்பு பண்ணிட்டேன் இசை, என்னை மன்னிச்சிரு, என் பையனுக்கு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து இசை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அதோட வர்ஷினியை பிடிச்சி உண்மை தெரியாம நான் உன்னை தண்டிச்சிட்டேமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அதே நேரத்துல பார்த்தோன்னா அதிகாரிகளை வர வச்சு ரம்யா சாவுக்கு இவதான் காரணம் அப்படின்னு வந்து ராகவ் வந்து பிடிச்சிட்டு போக வைக்கிறாங்க. ஸ்ரீஜா எரிஞ்ச தாலியை கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம ராகவ் வந்து அப்படியே வந்து வர்ஷினிய பாக்குறாங்க. இந்த சைடு சுபத்ரா இப்படி ஒரு துரோகி பழி வாங்கும் நோக்கத்தோட அவங்க அம்மா தப்பு செய்தா செத்தா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன பிள்ளையோட பாட்டை திருடி பாடினதுக்கு தண்டனை அதான் அவளுக்கு கையில இருந்த பிரைஸை வாங்கி உனக்கு இசைக்கு சொந்தமாக்குறேன். ஆனா இப்படி வந்து அதுக்கு பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் நடந்துகிட்டா இந்த ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆத்திரத்துல அரண்டு போய் நிக்கிறாங்க நம்ம சுபத்ரா. உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வந்து அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்க. நான் இனி என்ன பண்ணி என் பையனோட வாழ்க்கையை வந்து சரியாக்குவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம சுபத்ராவுக்கு தெரிய வருது, அப்பாவாட்டு நடிச்சு அந்த துரோகி ஏமாத்திருக்கான், அவ ஸ்ரீஜாவுக்கு ஒரிஜினல் அப்பா இவர் இல்ல. அப்போ எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை இந்த ஸ்ரீஜா பண்ணிருக்கா, எல்லாமே பித்தலாட்டமே வந்து பண்ணி என்னை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்திட்டானா. என் 2 பசங்களுக்கும் ஜாதகத்தை முழுசா பார்த்து 10 பொருத்தமும் பொருந்திய ஒரு வீட்டுல இருந்துதான் வந்து பிள்ளைங்களை எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சேன். ஆனா எல்லாமே தலைகீழ முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து வருத்தப்படுறாங்க சுபத்ரா.